அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரே ஒரு காரியம் வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நம்ம கேட்டோம். நாங்கள் அந்த மொழி மக்கள் மத்தியிலே போய் ஆண்டோடைய ஊழியத்தை 20 வருடமாக நாங்கள் செஞ்சோம். வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கரண்ட் வசதி கிடையாது, அரிக்கன் லைட்டில் தான் இருந்தோம். மருத்துவமனை கிடையாது, ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாதிரி எங்களோட இருந்த 4 மிஷினரி வந்து எங்கள் கண்ணு முன்னாலே இறந்து இன்றைக்கும் அவங்க கலர் அங்கே தான் இருக்குது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுக்கேடா ஜனங்களை தருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் 70,000க்கு மேலான மக்கள் ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இந்த மால்தோ மக்கள். அதை மாதிரி இந்த மக்களை பார்த்து சந்தால் மக்கள் இன்னைக்கு 1,10,000 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். இது மாத்திரம் இல்லை, இப்படி 24 மாநிலத்தில் வந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக ஆண்டவர் வந்து 2300 ஊழியர்கள் வந்து எங்கேயுமே செல்ல முடியாத ஒரு இடத்துல போயிட்டு, யாருமே சுவிசேஷம் சொல்லாத இடத்துல போய் எத்தனையோ பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில் வந்து வசதி இல்லாத இடத்துல பிள்ளைகளை வந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் 5 வயசுலேயே ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு இப்படி ஆண்டவருடைய பணியை வந்து தியாகம் பண்ணி செய்கிறாங்க. எப்படி ஒரு காலத்தில் நமக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தியாகம் பண்ணி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு வசதியோடு என்ன செய்கிறோம், நம்ம சமாதானத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நாங்கள் அந்த ஊழியத்தில் செல்லும்போது அந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தான் உண்டு. ஒரே ஒரு ஜெபத்துக்காக சொல்கிறேன், ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம வந்து இப்படி விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி இன்றைக்கு நம்ம தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நீங்கள் அநேக ஜெபத்தை நடத்துகிறீங்க. இதில் வந்து இன்றைக்கி நம்ம சும்மா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு வந்து நெருக்கடி இந்த நாட்டில் வந்து இருக்குது. ஊழியக்காரங்க அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு அந்த வேதனை வழி தெரியல. ஆனால் நீங்கள் இந்த ஊழியக்காரங்க, நாங்கள் காலையில் 5 மணிக்கு வந்து டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அங்கேயே இருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெப குறிப்பை சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி ஊழியம் செய்கிறோன்னு. அதை கேட்கும்போது அதிகமான வேதனையும் துக்கமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் வந்து வானத்தி பூமி உண்டாக்குனவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் தான் என்ன செய்கிறார், அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் நம்மகிட்ட ஜெபத்தை எதிர்பார்க்குறாரு. எப்படி நெகேமியா உட்காந்து அழுது உபாசித்து ஜெபித்தானோ அதே போல் நம்ம நினைச்சேன்னு இன்றைக்கி வந்து நம்ம ஜெபம் ஒரு சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. நம்ம அழணும், உட்காந்து கண்ணீர் விடணும், உபாசம் பண்ணணும். இப்படி நீங்கள் நிறைய நம்ம வந்து எஸ்தர் எப்படி ஜெபித்தாலும் அதே மாதிரி ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கல, ஒருத்தர் 2 பேரை தான் தேடுறாரு. அதனால் ஆள் வரலையே, கூட்டம் வரலையே அப்படி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அந்த 3 பேர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு தேவை தேசத்துக்கு கண்ணீரின் ஜெபம். நம்ம புலம்பி ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா நம்ம தேசம் நம்ம விட்டு போயிடும், நம்ம ஊழியம் செய்ய முடியாது. பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து ஒரு நேர உணவு கிடையாது, வந்து உடுத்தின துணிக்கு மறு துணி கிடையாது, 1 வாரம் ஆனாலும் குளிக்க மாட்டாங்க, பக்கத்தில் போக முடியாது. ஆனால் அவங்க மத்தியில் தான் நாங்கள் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். அவங்க மண் வீடு தான், அவங்கக்கிட்ட சாப்பாடு கிடையாது, மக்காச்சோளம் தான் உண்டு, அரிசி பொரி தான் சாப்பாடு. அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் 2 நாள் இருப்போம் அவங்கக்கிட்ட. கீழே வந்து அதுக்கு பிறகு தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அரிசி வாங்கி சாப்பிடுவோம். அப்படி தான் ஊழியம் செஞ்சோம். பார்த்திங்கன்னா இல்லாத வியாதி கிடையாது, எல்லா வியாதியும் உண்டு. அவங்க வீட்டில் தான் படுக்கணும், அவங்க கொடுக்க தான் சாப்பிடணும், இல்லை எல்லா வியாதியும் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை உயிரோட வைத்திருக்கிற நிறைய வியாதி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து காலாஜார்னு ஒரு வியாதி வந்திருக்கு. அந்த வியாதி வந்ததுன்னா வயிறு வீங்கிரும். அப்புறம் அந்த மந்திரவாயிட்ட போவாங்க, வந்து இரும்பு கம்பியால் நினச்சிவாங்கன்னா அந்த வயிற்றில் வந்து குத்துவாங்க. உடனே அது கொஞ்ச நாள் பசு வச்சிரும், ஏன்னா படிப்பறிவு இது இல்லாதவங்க பசு வச்சிரும். அப்புறம் அந்த பிள்ளைகள் இறந்துருவாங்க. அப்படிப்பட்ட வியாதி கூட என்ன செஞ்சு ஊழியக்காரங்களுக்கு வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு உயிரோடு நாங்கள் இருக்கிறோன்னா இது வந்து அனைவரோட ஜெபம். தமிழ்நாட்டில் கண்ணீரோடு அனைவர் ஜெபிக்கிறீங்க, இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி இப்படிலாம் நாங்கள் தியாகம் பண்ணி பிள்ளைகள் 5 வயசுல கொண்டு ஹாஸ்டலில் விட்டு பிள்ளைகள் வந்து அதிகமான தியாகம் பண்ணி அநேக பாடுகளை சகித்து நிறைய கஷ்டங்கள் நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். அதன் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு வாரத்தில் 500-1000 பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம். ஞானஸ்தானம் கொடுக்குறதான் ஊழியமாக இருக்கும். சுவிசேஷம் நாங்கள் சொல்லலை, சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் விசுவாசிகள்.
விசுவாசிகள்னு அவங்க ஒரு வருஷம் விசுவாசி கிடையாது, ஒரு மாதம் தான் ஆயிருக்கும். அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவனே போய் அடுத்த கிராமத்துக்கு போய் நான் இந்த ஏசாமி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் தான் கொடுத்தோம். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் நாங்கள் ஊழியத்தையே அதுக்கு பிறகு சபையை ஆரம்பித்தோம். இப்படி ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை இன்னைக்கு தந்து கொண்டு இருக்கிறாரு. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கிடையாது. வசனம் வந்து சங்கீதம் 113 சொல்லியிருக்கு, எளியவனை குப்பையிலேருந்து என்ன செய்கிறாரு, தூக்குறாரு. நாங்கள் போன நேரத்தில் வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, சாம்பல் தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து இன்னைக்கு நம்ம சென்னையில் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. அவங்களே சொந்தமாக ஸ்கூல் வச்சு இன்னைக்கு நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிருபை என்ன செஞ்சிருக்காரு, தந்திருக்கிறாரு. எப்படி தந்தாருன்னா அர்ப்பணிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, வீட்டை விட்டு, பெற்றோரை விட்டு, பிள்ளைய விட்டு 2000 மைல் தூரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. நாங்கள் இருந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவங்க கிடையாது. எங்கள் வீட்டில் ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சுற்றி வர காலையில் சங்கு ஊதுவாங்க, சாயங்காலம் சங்கு ஊதுவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் ஊழியம் செஞ்சோம். ஆனால் ஆதிவாசி மக்கள் மத்தியில் தான் செஞ்சோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அற்புதம் செஞ்சார். இன்றைக்கு அவர் செய்கிறாரு. மரித்தவங்க உயிரோட வந்திருக்காங்க, எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் இன்னைக்கும் செய்கிறாரு. அந்த ஆதிவாசி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மக்களாக இப்படி இருந்தாங்கன்னு. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அவங்கள உயர்த்தி இருக்கிறாரு. அவங்க குடியை விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க, குடும்பமாக வாழ மாட்டாங்க. இன்றைக்கி குடும்பமாக வாழ்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. நம்மளை மாதிரி நினச்சிட்றாங்க, இன்றைக்கி காணிக்க கொடுக்குறாங்க. அவங்க வந்து மிஷினரியாக தாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம், இங்கேருந்து மிஷினரி தாங்குறோம். அவங்க சாதாரண வேலை பார்க்குறாங்க, வயலில் வேலை பார்க்குறாங்க. அந்த என்ன செய்றாங்க, 4000 மாதம் 4000 கொடுக்குறாங்க. ஒரு திருச்சபை 4000 ரூபா கொடுத்து என்ன செய்றாங்க, ஒரு மிஷினரியை தாங்குறாங்க. இப்படிப்பட்ட கிருபை என்ன செஞ்சிருக்காரு, தேசத்தில் கொடுத்து வர்றாரு. இதற்காக நம்ம பாரத்தோட நம்ம ஜெபமணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. நீங்கள் கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா செய்தியும் நம்ம பார்த்துருக்கோம். நேற்று ஒரு சகோதரி வந்து எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாங்க, சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வீட்டிலையும் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், அவங்க சொன்ன காரியம் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்தளவு பாதிப்பு இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரமாக என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல. உத்தரப்பிரதேசத்தில் வந்து நம்முடைய ஆலயம் 10 ஆலயம் மூடி இருக்கு. 2000-3000 மக்கள் கூடி ஆராதிக்கிற இடம் இன்னைக்கு வந்து ஆலயம் திறக்க முடியல, மூடப்பட்டிருக்கு. மக்கள் வர பயப்படுதாங்க, ஊழியக்காரங்க போய் ஊழியம் செய்ய முடியல. உடனே ஜெயிலில் போட்டிருந்தாங்க. 9 பேர் மேலே ஜெயிலில் வந்து வழக்கு இருக்குது போன வருடத்தில். இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சகோதரி சொன்னாங்க, கடந்த வாரத்தில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அந்தளவு பாதிப்பு இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பைக்கில், ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க பைக்கில், வண்டியில், வீட்டில் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காவி கொடியை ஏற்றிருக்காங்க. அவங்க நாடு வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. ஆனால் இன்றைக்கி ஒரு மதத்துக்கு பின்னால் வந்து இந்த நாடு எப்படியாவது ஒரு மதத்துக்கு உரிய நாடாக என்ன செய்து நம்ம நாடு போய் கொண்டிருக்கிறது. அதில் கட்டாயப்படுத்தப்படுற அவங்க வந்து போயிட்டுருக்கையிலே ஒரு சில வாலிபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் வந்து அயோத்திக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பயங்கரமான குளிர். இப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. 2 சொட்ரு போடணும், 2 சாக்ஸ் போடணும், அப்படி தான் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் இந்த நாட்களில் வந்து அந்த வாலிபர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, செருப்பே போடாமல் அவங்க நடந்தே நினச்சிறாங்க, பல மணி நேரம் நடந்தே நினச்சிறாங்க, அயோத்திக்கு வந்து நடந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ராம் தான் என்ன செய்வார், நம்ம தேசத்தை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில் போய் கொண்டிருக்காங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம். ஏதோ ஒரு மனுஷன் மரித்து போன ஒரு மனிதனாக இருக்கலாம், ஏதோ ஒரு கதை, அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்னால் நினச்சவங்க கடவுளாக இன்றைக்கி வணங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை நம்ம வணங்குறோம். நம்ம எப்படி நம்ம வந்து இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் இருக்கிறோம். நம்ம தேசத்துக்காக நம்ம வந்து கண்ணீர் விடுற நிலையில் நம்ம இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பயமாக இருக்குது வெளியே போக. ஏன்னா ஊர் முழுசும் என்னது, கொடியாக இருக்குது. கிறிஸ்தவங்க வீட்டில் மட்டும்தான் கொடி இல்லை, எல்லா வீட்டிலும் கொடியாக இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரை எல்லா வீட்லேயும் மைக்கில் என்ன செய்யுது, ஒரே ஒரு வார்த்தை, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இதே ஒரு வார்த்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஒலித்து கொண்டே இருக்குது. ரொம்ப வேதனையோடு இருக்குன்னு பகிர்ந்து கொண்டாங்க. நம்ம கண்ணீரோடு ஜெபிப்போம். வந்து ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம அடுத்த மாதம் நம்ம வந்து சிலுவை தியானத்தை வந்து நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சார், தியாகம் பண்ணார், ரத்தம் சிந்தினார். ஆனால் இந்த மக்கள் இன்னும் தேசத்து மக்கள் என்ன செய்யலை,
இலவசமாக கொடுக்குற ரட்சிப்பை இன்னும் என்ன செய்யலாம் மக்கள் வந்து உணராமல் இருக்காங்க, அறியாமல் இருக்கிறாங்க. அறியாமல் நிறைய நம்மளுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்காக நம்ம பாரத்தோட நம்ம ஜெபம் பண்ணோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம அநேக காரியத்துக்காக ஜெபம் பண்ணுற ஒரு ஜெப குறிப்பை நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஊழியக்காரங்க என்ன ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா அவங்க செய்யவே முடியாது. அதனால் நம்ம பாரத்தோடு நம்ம திருச்சபையாக கூடி வரும்போது என்ன செய்வோம், கண்டிப்பாக தேசத்துக்காக அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக கொடுக்கணும். விசுவாசிகள், இதன் மத்தியில் தான் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதுலேயும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு ஆதிவாசி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை நம்மளை போல ஆராதிக்கிறாங்க. அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் இன்னைக்கு தேசத்துக்கு அதிகமாக தேவை. நம்ம ஜெபிக்கலைன்னா நம்ம தேசத்தை இழந்து விடுவோம். அதே மாதிரி ஊழியக்காரங்க அங்கேருந்து ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நம்ம பாரத்தோட கண்ணீரோட தொடர்ந்து நம்ம அனுதினமும் ஜெபம் பண்ணுவோம், சபையில் ஜெபம் பண்ணுவோம். கூடி வருகிற நேரம்லாம் நம்ம தேசத்துக்காக, தேசத்தில் வந்து ஆண்டவர் தொடர்ந்து ஒரு திறந்த வாசலை தரணும். அதற்காக அறியாமல் புரியாமல் செய்கிற அந்த மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். உண்மையான சமாதானத்தை, உண்மையான இயேசுவின் அன்பை என்ன செய்யணும், அவங்க காணணும். இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா.